நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு SBS முக்கோணம் சன் ஆயில். அது இது எது நம்மளுடைய நிகழ்ச்சியோட ஓப்பனிங்லேயே ஒரு உலக பழமொழி சொல்லி தான் ஓப்பன் பண்ணுவோம். இன்றைய நாளுடைய பழமொழி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கரண்ட்டை தொட்டா ஒரு நிமிஷத்தில் உயிர் போகும், காதலை தொட்டா ஒவ்வொரு நிமிஷமும் உயிர் போகும். அதனால் லைஃப்பில் அதை இதை தொட்டுன்னு இருக்காதீங்க. உங்கள் இதயத்தை தொட்ட அது இது எது நிகழ்ச்சியை மட்டும் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் எங்களுக்கெல்லாம் பூவா கிடைக்கும். அண்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய கெஸ்ட் வந்து ஒரு யுத்த களத்துல இருந்து வந்திருக்காங்க. எஸ், அவங்க ஒரு மிகப்பெரிய யுத்தத்தில் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து 6 மாதம் லீவில் வருவாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அந்த 3 பேர் யாரு அப்படின்றத லிஃப்ட்டை திறந்து பார்த்துடலாம். இன்றைய அது இது எதுக்கு தர்ம யுத்தம் டீம்ல இருந்து ஸ்பெஷலா 3 பேர் வந்துக்கிறாங்க. கோர்ட்டு, காஃபி ஷாப், இந்த 2 இடங்கள்ல மட்டுமே பார்க்கக்கூடிய இந்த 3 கதாபாத்திரங்களை வந்து ஒன்னா கூட்டு வந்திருக்கோம். சாரதா, மணி, பத்மா. ஸோ சாரதா, இது உங்க சீரியல் டைரக்டர் வச்ச பேரு. உங்க அப்பா அம்மா வந்து செலவு பண்ணி ஜோசியர்லாம் பார்த்து ஒரு பேர் வச்சிருப்பாங்க இல்லையா, அது என்ன பேரு? லக்ஷ்மி பிரியா. சரி, ஓகே. லக்ஷ்மி பிரியா, உங்களை பத்தி சொல்லுங்க. இப்போ ரைட் நவ் ஐம் அ ஃபுல் டைம் ஆக்டர். ஐம் அ ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல். இதுக்கு முன்னாடி 2 வருஷம் ஹெச்ஆர் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ ஒர்க் வித் அ தியேட்டர் குரூப் கால்ட் ஏவம். ஐம் அ தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஐ டூ ஸ்டேஜ். ஓகே, தியேட்டரில் ஒர்க் பண்ணுறீங்க. எந்த தியேட்டரு? டிக்கெட்லாம் வாங்கி தருவீங்களா வந்தா? என்ன பல்ல கட்டிக்கிறீங்க? சரி, அது அப்படியே கொஞ்சம் தமிழில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே. மேடை நாடகங்களில் நான் நடிக்கிறேன். வெரி குட். அப்புறம் இதுக்கு முன்னாடி மனித ஹியூமன் ரிசோர்ஸில் ஒர்க் பண்ணேங்க. அதுக்கு தமிழில் எனக்கு தெரியல. நல்லா படிச்சுட்டு வேலை தேடி வர பசங்க கிட்ட வீல் கால் யூ லேட்டர்னு சொல்லி அனுப்போம். அந்த அக்கா தானே நீங்கள்? வெரி குட், வெரி குட் அப்பா. அண்ட் சீரியலில் மணின்று வர நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? உண்மையான பேர்? பிரவீன். ஓகே பிரவீன், நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? இன்ஜினியரிங் படித்தேன். படித்து முடிச்சு ஒரு 3-4 மாதம் வேலை பார்த்தேன் சாஃப்ட்வேரில். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் குவாரியில் கல் உடைச்சிட்டு இருந்தேன். இல்லை, அதான் குவாரியில் கல் உடைக்க கூட கம்பெனி பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் சொல்லட்டாலும் அப்படி தான் இருக்குது. அது பரவாயில்ல. ஓகே. அதுக்கப்புறம் சரி, அப்புறம் இப்போ ஃபுல் டைம் ஆக்டராக இருக்கு. வெரி குட், லெட்ஸ் வெல்கம் பிரவீன். ஃபஸ்ட்டு காலேஜுக்கு வெளில சுற்றிட்டு இருந்தீங்க, இப்போ கோர்ட் உள்ள இருக்க காஃபி ஷாப் அப்படின்னு சுற்றிட்டு இருக்கீங்க. அடுத்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் வர போகிறீங்க எனக்கு தெரியாது. ஸோ இந்த பத்மா அப்படின்ற கேரக்டரு, அதை தாண்டி உங்களோட உண்மையான பேர் என்ன? நிஷா. நிஷா. நான் வந்து உங்களை மானசீக குருவாக எடுத்துக்கிட்டு அங்கே சின்னதாக விஜயிங் பண்ணிட்டு அது தர்ம யுத்தத்தில் நடிச்சுக்கிட்டு ஒரு 2-3 சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, என்ன குருவா ஏற்றுனா நீ குருட்ட மாதிரி தான். ஓகே, அடுத்து ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிறீங்க? ஃப்யூச்சரில் நல்ல விஜயவாக வரணும்னு ஆசை, பார்க்கலாம். ஓகே, வெரி குட், வாழ்த்துக்கள். லெட்ஸ் வெல்கம் நிஷா. நீங்கள் நடிக்கக்கூடிய தர்ம யுத்தம் சீரியல் இருக்கு இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு. எங்களோட தர்மயுதம் சீரியல் செட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப ஜாலியான ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் எல்லாருமே அங்கே கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். அண்ட் எவ்ரிடே வி என்ஜாய் அ லாட் டியூரிங் த ஷூட். அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் பீப்புள் டு ஒர்க் வித். பண்ணும்போது நிறையா கற்றுக்குறோம். அண்ட் இது லா பேஸ் பண்ண ஒரு டிவி சீரீஸுங்கிறதுனால நிறையா புது விஷயங்கள் கற்றுப்போம். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இட்ஸ் நாட் மொனாட்டனஸ். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுற மாதிரி இருக்காது. டிஃப்ரெண்ட் கேசஸ் ஹேண்டில் பண்ணுறதுனால எவ்ரிடே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், டிஃப்ரெண்ட் பீப்புளோட ஒர்க் பண்ணுறது. ஸோ இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். வெரி குட். பிரவீன், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தர்மயுதம் தான். அவ்வளோ பெரிய க்ரௌடில் அவ்வளோ சீனியர்ஸ் இருக்க இடத்துல வந்துட்டு எல்லாருமே தே வில் ட்ரை டு டீச். யாருமே வந்து யாரும் அவங்கள வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருப்பா அப்படி தள்ளின்னு இல்லை அப்படிலாம் இருக்காது. ஸோ இட் வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, வெரி குட். அண்ட் நிஷா, நீங்கள் சொல்லுங்கள். நான் ரீசெண்டாக 3-4 மந்த்ஸாக தான் தர்ம யுத்தத்தில் ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா கலாக்காலம் காலங்கள் முடிச்சுட்டு உடனே தர்ம யுத்தம் டீமில் வந்தேன். அங்கே வந்து வேறு மாதிரி ஒரு ஃபன் இருக்கும், வெளியிலேயே சுற்றிக்கிட்டு இருப்போம். இங்கே வந்து ப்ரொஃபஷனலிசமாக ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல டீம். ப்ரொடக்ஷனில் டீ காப்பிலாம் தராங்களா? ஓகே, அப்போனா நல்ல டீம் தான். வெரி குட் மேம். ஸோ லக்ஷ்மி, பிரவீன் அண்ட் நிஷா, இவங்க 3 பேர் தான் வந்து இன்றைய ஸ்பெஷல் கெஸ்ட். அண்ட் இவங்களுக்கு வந்து வந்த உடனே இவங்களை ஜாலியாக உற்சாகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கிரீன் ட்ரெண்ட்ஸ் வழங்கக்கூடிய 2500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் ஆளுக்கு ஒன்று கொடுக்குறோம். அது தொடர்ந்து கூட இன்னொரு விஷயமும் தருவோம். என்ன தருவோம்?
டீ காப்பி தருவோம், அது ஓகே. வேற பஜ்ஜி 1000 points. அம்மா அதெல்லாம் தர மாட்டாங்கம்மா. 1000 பாயிண்ட்ஸ் ஆளுக்கு தருவோம். அதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கம்மியாகவும் பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ முதல் ரவுண்டு என்ன ரவுண்டுன்னு தெரியுமா? குரூப் லட்டு. குரூப் லட்டுல என்ன பண்ணணும் பிரவீன்? டூப் யாருன்னு கண்டுபிடிக்கும். டூப் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? நான் வந்து வேடிக்கை பார்த்து வெரி குட், அதுதான் பண்ணணும். சரி ஓகே, குரூப்ல டூப் ரவுண்டில் 3 பேர் வருவாங்க. அவங்க 3 பேரும் ஒரே ப்ரொஃபஷனில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதில் ஒருத்தர் டூப்பு பயங்கரமாக ஆக்டிங் பண்ணிருப்பார், அவரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு 2 வாய்ப்புகள் இந்த ரவுண்டில். முதல் வாய்ப்பில் 15 செகண்ட் டைம் தரும். அதுக்குள்ளே அவருடைய நடை உடை பாவனை இதெல்லாம் பார்த்து அவர் தான் டூப்பு அப்படின்றத நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இவங்க 3 பேரையும் கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த 3 ப்ரொஃபஷனல்ஸ் யார் அப்படின்றத லிஃப்ட் திறந்து பார்க்கலாம். இவங்க 3 பேரும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இவங்களை பார்த்தா யார் மாதிரி தெரியுது லக்ஷ்மி? பெயிண்டர்ஸ் கையில் ஏன் டேங்கர்ஸ்லாம்? மெக்கானிக்ஸ். ஓகே மிஸ்டர் பிரவீன் அவர்களே, அந்த பெயிண்டர்னு சொன்னது நான் என்கிட்ட திருடிட்டா. இது உங்ககிட்ட இருந்து டைமண்ட் நெக்லஸ் திருடின மாதிரி சொல்கிறீங்க. ஓகே எங்க யார் அவங்களாம் சொல்லுங்கள், யார் மாதிரி தெரியுறாங்க? அந்த மிஷினை பார்க்க பெயிண்டர் மாதிரி தெரியுது. இந்த மிஷினை பார்த்தா பெயிண்டர் மாதிரி இருக்குது. அப்போ அவங்கள பார்த்தா மிஷின் மாதிரி இருக்குதா? ஓகே பிரில்லியண்டான பொண்ணு நிஷா அங்கே இருக்கும்போது உங்ககிட்ட கேட்டதே தப்பு. சொல்லுங்க நிஷா. காருக்குலாம் பெயிண்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மிஷின் வச்சு அதுக்கு தானே பண்ணுவாங்க. காருக்கு பெயிண்ட் அடிக்கிறவங்க எதுக்கு பைக்கு டேங்க் எடுத்து வந்துருக்காங்க? கடைக்குலன்னு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. கடைக்குலன்னு எடுத்து வந்திருக்காங்க. கார் டேங்க் எடுத்து வந்து எவ்வளோ பிரில்லியன்ட் பத்தியா? கை தட்டுங்கம்மா. இன்னாமா. ஓகே இவங்கெல்லாம் வந்து ஸ்ப்ரே பெயிண்டர்ஸ். ஓகேவா? அவங்க பேசும்போது ஸ்ப்ரே பண்ணி தான் பேசுவாங்க, அண்ட் பெயிண்ட் அடிக்கும்போது ஸ்ப்ரே பண்ணி தான் அடிப்பாங்க. ஓகே ஸோ இவங்க 3 பேரில் வந்து யார் டூப்பு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே த பிரில்லியன்ட் கேர்ள் நிஷா தான் வந்து முதலாவதாக பஸ்ஸர் அழைத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் யாரை லாக் பண்ணிட்டீங்க நிஷா? வைசி. அவங்க வந்து நின்னும் போதே எனக்கு அதான் தோணுச்சு, அவர் தான் டூப் அப்படின்னு. ஏமா அந்த தம்பிக்கு என்ன குறைச்சல்? அவர் ஏன் டூப்புன்றீங்க? பாவம் அவர் ஃபேஸ் பார்த்தீங்களா, டல் ஆயிடுச்சு. அவர் வந்து பயந்த மாதிரியே நின்னாரு. இருக்கிறதுலே பெரிய அந்த டேங்கரை வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. இருக்கிறதுலே பெரிய டேங்க்னா அவர் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் அவருக்கு பெரிய டேங்க் கொடுத்துருப்பாங்க. ஓகே சியை வந்து லாக் பண்ணியிருக்காங்க நிஷா. அடுத்ததாக பஸ்ஸரை அழைத்தது லக்ஷ்மி அவர்கள். ஏன்னா இவர் தான் கொஞ்சம் பாடி பில்டர் மாதிரி கொஞ்சம் மசில்லாம் வச்சுட்டு இருக்காரு. யோசிச்சு பார்த்தேன், ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்கு எதுக்கு இவ்வளவு மசில்னு. அதனால ஓவரா யோசிச்சு அவர் சட்டையில ஒரு பெயிண்ட் கரை இருக்கு. அதுக்கும் நான் சொல்ற பதிலுக்கும் சம்மந்தம் இல்ல. ஆனா வித்தியாசங்களை கண்டுபிடிக்கும் போது இதெல்லாம் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அதிகமா பச்சாலே கொஞ்சம் ப்ராப்ளம் தான். கரெக்ட். மசில் அதிகமா இருக்கிற ஒரே காரணத்தால உங்க டூப் பண்றாங்க சார். அப்புறமே நம்ம டீல் பண்ணிக்கலாம். ஓகே அடுத்தது வெய். நீங்க பின்னு சொன்னாலும் சரி ஏன்னு சொன்னாலும் சரி பி தான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இல்லை பி இல்லைனா உங்களுக்கு வேற யார் மேலே சந்தேகம் வந்திருக்கும் பிரவீன்? எனக்கு சி மேலே கொஞ்சம் சந்தேகம். ஏன் சி மேலே சந்தேகம்? சமத்தா இருந்தார் பார்க்க. ஓகே ஸோ இப்போ வந்து முதல் வாய்ப்பில் இந்த குரூப்பில் டூப் ரவுண்டில் சியை லாக் பண்ணியிருக்காங்க நிஷா, ஏவை லாக் பண்ணியிருக்காங்க லக்ஷ்மி, அண்ட் பிஏ வந்து லாக் பண்ண வேண்டிய கட்டாயம் பிரவீன் உங்களுக்கு இருக்குது. ஸோ குரூப்பில் டூப் ரவுண்டில் உங்களுக்கான 2வது சான்ஸ் காத்துட்டு இருக்கு. அண்ட் அந்த சான்ஸ் என்ன சான்ஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன பிரேக்குக்கு போகிறோம். இது SBS முக்கோணம் சன் ஆயில் அது இது எது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு SBS முக்கோணம் சன் ஆயில் அது இது எது. அண்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு லக்ஷ்மி, பிரவீன் அண்ட் நிஷா 3 பேரும் வந்து குரூப்ல டூப் ரவுண்ட்ல முதல் வாய்ப்பை பயன்படுத்தி அவங்களோட டூப்பெல்லாம் லாக் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க குரூப்ல இருந்து பிரிஞ்சு தனித்தனியாக வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. முதல்ல வந்து யார் பஸ்ஸர் எடுத்துருந்து? சியை லாக் பண்ணீங்க இல்லையா? ஓகே சி என்ன பண்றாரு சி பண்ணிடலாமா? ஓகே சி வாங்க. ஓகே சியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டீங்க. நிஷா என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இப்போதைக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, எதுவும் கேட்காதீங்க. ஏன் அதை ஆர்டர் பண்ணிருக்கீங்களா? வருமா? ஆமாம். மற்ற 2 பேர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து சொல்கிறீங்களா? குட் கேர்ள். ஸோ சியோட பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருது. அடுத்து லக்ஷ்மி நீங்கள் டூப்புன்னு லாக் பண்ண ஏவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தலாமா? ஏ ரெடியாக இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ லக்ஷ்மி இன்னும் அஞ்சலி பாப்பா மாதிரி தலையாட்டுறீங்க. பி வரட்டும். ஓகே, அவர் வந்து அடிக்ட்டுன்றீங்களா, அதுக்கப்புறம் சொல்கிறேன்றீங்க. ஸோ லக்ஷ்மி பிரியா வந்து பி வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரவீன், நீங்கள் வேறு வழி இல்லாமல் லாக் பண்ண பியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துலாமா? ஸோ குரூப்பில் 2 ரவுண்டில் உங்களுக்கான 2வது சான்ஸ். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நிஷா அவர்களே சொல்லுங்கள், சி தான் டூப்பு அப்படின்னு ஃபஸ்ட்டு லாக் பண்ணியிருந்தீங்க. இப்போ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தாச்சு. உங்களோட ஆப்ஷன்ஸ் மாற்றிக்கிறீங்களா இல்லை சி? இல்லை சி தான். இல்லையா? ஏன்? அதான் முதலே சொன்னேன்ல, அவர் வந்து நிற்கும் போதே தெரிஞ்சிச்சு அவர் தான் அப்படி. நிற்கும் போதே தெரியுதுப்பா, கிளவர் கேர்ள். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நிஷா வந்து சி தான் டூப்பு அப்படின்னு மீண்டும் ஒரு தடவை லாக் பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி என்னம்மா? சி மாதிரியும் இருக்கு, ஏ மாதிரியும் இருக்கு, பி மாதிரியும் இருக்கு. அதையும் சொல்லிடுங்க. பாவம் அவர் மூஞ்சி சோகமா. யார் கண்ணை குத்துன உங்களுக்கு? இவர் இந்த மதன் பாபு ரிலேஷன் அவர் சார் எனக்கு தெரியும். ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா? ஏ. ஓகேவா? ஓகே, கன்ஃபார்மா? இப்போ இப்படி ஒரு கேம் அதெல்லாம் இது சிரிச்சா போச்சுல சிரிப்பாங்க, இல்லை வேற ஏதாவது? இந்த ரவுண்டுக்கு சிரிச்ச முதல் நீங்கள் தான்மா. சரி, எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல இப்போ வரைக்கும்? இல்லை, இப்போ இல்லைல்ல. ஓகே, அவங்க வீடு அட்ரஸ்லாம் இருக்குல்லம்மா, ஏதாச்சும் நான் கூட்டிட்டு விடுறதுக்கு. ஓகே ஃபைன். ஓகே, அடுத்ததாக பிரவீன், நீங்கள் வந்து வேற வழி இல்லாமல் பிஏ வந்து லாக் பண்ண வேண்டிய கட்டாயம். இப்போ சுதந்திர பறவை நீங்கள் 300 பாயிண்ட் யோசிக்கிறேன். சியை நம்ப கூடாதுன்னு தான் இருக்கு. ஏன் பல பெண்களை ஏமாத்தின ஒரு மாதிரி இருக்காரு பார்க்கறதுக்கு? என்னம்மா? நான் சி போகிறேன். ஸோ இப்போ பியிலேருந்து சிக்கு போகிறீங்க. பிரவீன் அவர்களுக்கு 1000 புள்ளிகள்லேருந்து ஒரு 100 புள்ளி எடுத்துருங்கம்மா. 900 பாயிண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ குரூப்பில் டூப்பு ரவுண்டில் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, கரெக்டான டூப்பை லாக் பண்ணியிருக்காங்களா இல்லை இவங்க லாக் ஆகிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லிஃப்ட்டை திறந்து பார்க்கலாம். நான் ஒழுங்கா பி சொல்லியிருப்பேன். நீ வந்துட்டு இல்லை அவர் சான்ஸே இல்லைன்னு ஏமாத்திட்டேன். அதாவது பசங்க எல்லாருமே வந்து எல்லாம் சுய புத்தி உள்ளவங்க தான், நல்லா யோசிக்கிறவங்க தான். பக்கத்தில் ஏதாவது ஒரு லேடிஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தப்பு பண்ணி அது ஒத்துக்க முடியாது. எது ஒத்துக்க முடியாது? அவர் டூப்புன்னு. பி தான் டூப்புமா. ஓகேவா? பி, உங்கள் பேர் என்ன சொல்லுங்க? என் பேர் சுனில். செம்ம பேர்மா, சுனில். நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆக்சுவலாக? நான் டிரைவராக இருக்கேன். டிரைவராக இருக்கிறீங்களா? ஓகே, என்ன வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? கார். ஓகே, சி என்னட்டா கொடுங்க. உங்கள் பேர் என்னங்க? சி. விஷால். விஷால், எத்தனை வருஷமா ஆச்சுன்னுக்கிறீங்க? 7 வருஷம். ஓகே, எங்கெங்கெல்லாம் போய் அடிப்பீங்க? ஏரியா பக்கம் வந்து அடிப்பீங்களா? ஏரியா பக்கம் வந்தா எது எதுக்கெல்லாம் அடிப்பீங்க? பைக், கார். மூஞ்சி கொஞ்சம் பிரைட் ஆகணும், அதுக்கு அடிச்சு விடுவீங்களா? இல்லை, கஷ்டம். சரி, ஓகே, அடுத்து நம்ம ஏன் நாட்டை கொடுங்க. ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கிறவருக்கு இவ்வளோ பெரிய பாடி தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி கேட்டாங்க. ஏன் இவ்வளோ பெரிய பாடி? ஹெல்த்தியாக இருக்கு. வெரி குட், வெரி குட். எத்தனை வருஷமா ஸ்ப்ரே பெயிண்டிங்கில் இருக்கீங்க? 10 வருஷமா. ஓகே, உங்களை பார்த்து டூப்புன்னு சொன்னாங்களே, அவங்க மேலே ஏதாவது கோவம் வருத்தம் எதாவது இருக்கா? இல்லை. பொண்ணுங்க சொன்னால் எதுவும் கோவம் வராது, ஏதோ பசங்க சொன்னால் ஏரியாவில் வந்து அடிப்பீங்க. ஓகே, ஏபிசி 3 பேருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இப்போ டேர்னிங் பாயிண்ட்டே என்னன்னா, சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல, ஓகேவா? ஓவராக பேசிட்டு எல்லாம் 3 பேருக்குமே பவ்வு. ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு பஸ்ஸரை அழுத்தி சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சியில் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு 200 பாயிண்ட் போகுது. 1000லேருந்து 200 போய் நிஷா இப்போ 800 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ரெண்டாவதாக பஸ்ஸரை எடுத்தது நம்ம லக்ஷ்மி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏல இருந்தாங்க, மறுபடியும் ஏன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு 1000லேருந்து ஒரு 200 பாயிண்ட் போய் 800 பாயிண்ட்டில் இருக்கிறாங்க. சும்மா குட்டதை வச்சுன்னு சந்தோஷமாக இருந்துக்கலாம். பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பியிலேருந்து சிக்கு போனார் ஒருத்தர். ஓகேவா? அவருக்கு போனதுக்கு ஒரு 100, இப்போ ஒரு 200, மொத்தமாக சேர்த்து 300 போய் பிரவீன் அவர்கள் 700 புள்ளிகளில் இருக்கார். ஸோ ஒரு ரவுண்டு முடிவிலேயே இவ்வளோ பெரிய டிசாஸ்டரை சந்திருக்கார் பிரவீன். ஸோ ஒன்றும் போக என்னென்னலாம் ஆக போகுது அப்படின்னு நம்மளுக்கே தெரியல. அடுத்த ரவுண்டு என்ன தெரியுமா? சிரிச்சா போச்சு. என்னம்மா உனக்கு இப்பயே போயிடுச்சு போல எல்லாமே போயிடுச்சா? ஓகே, அல்பா சிரிச்சா போச்சு ரவுண்டுக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டார்கெட்டே லக்ஷ்மி தான். ஃபஸ்ட்டு ரவுண்டு குரூப்பில் 2 விளையாடி முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து அவங்க விளையாட போகிறது சிரிச்சா போச்சு ரவுண்ட். ஸோ சிரிச்சா போச்சு ரவுண்ட்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னா, லிஃப்ட் ஓப்பன் பண்ணது உங்கள் டைம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுலேருந்து நீங்கள் சிரிக்க ஆரம்பிக்கக்கூடாது. ஸோ ரெடியாக இருக்கீங்களா? போகலாமா? ஓகே, இவங்க 3 பேரையும் சரி அண்ட் பார்த்துட்டு இருக்க உங்களையும் சரி சிரிக்க வைக்க போகிற அந்த குரூப் யார் அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
என்ன எல்லாம் அப்படியே வெறிக்க பார்த்துட்டு இருக்கீங்க? நான் தான் ஹாலிவுட் டைரக்டர் ஜேம்ஸ் கேமரூன். டைட்டானிக் பார்ட் 2ன்றத நான் எடுக்க வந்திருக்கேன். ஆமா மாகாபா, நீ டைட்டானிக் படத்தை பார்த்திருக்கியா? போஸ்டர்ல பார்த்ததை கேட்கல, தியேட்டர்ல பாத்தியா? என்னையா தியேட்டர்? நான் 3Dலே பார்த்தேன். உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ 3D தான் பார்த்திருப்பேன்னு. மாகாப்பா, 2 மாசத்துக்கு முன்னாடி மெரினால ஒரு கப்பல் தரதட்டி நின்னாலே குடும்பத்தோட புளியோதரை கட்டிட்டு வந்து பாக்குறானுங்க. ஆமா, ஒரு கப்பல் கவுந்தா நம்ம ஊர் ஜனங்க பார்க்க மாட்டானுங்களா? அதனால தான் இந்த படத்தை நான் எடுக்க போறேன். இந்த படத்தோட முக்கிய கதாபாத்திரத்தை இப்ப நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வைக்கிறேன். ஏய் கிழவி, நான் தான் இந்த படத்தோட முக்கிய கதாபாத்திரம். 3 நாள் கழுவாத பாத்திரம் மாதிரி இருக்கு. இது முக்கிய கதாபாத்திரமா? ஏய் கிழவி, உன் பேர் என்னன்னு சொல்லு. என் பேர் எதுக்குடா உனக்கு? உன் பேர்ல 10 லட்சம் ரூபாய்க்கு சொத்து எழுதி வைக்க போறேன். பேரை கேட்டா சொல்லு. நான் தான் டைட்டானிக் ரோஸ். திருட்டு கேஸ்ல மாட்டின ஃபேஸ் மாதிரி இருக்கு. இது டைட்டானிக் ரோஸா? ஏய் கிழவி, நீ தான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடிச்சிருக்க, அதனால உனக்கு தான் அந்த விஷயம் தெரியும். நீ அப்படியே சொல்லு, அதை நான் அப்படியே வாங்கி பார்ட் 2 எடுத்துறேன். ஓகே? என்கிட்ட கதை கேட்க நீ யாருடா? ஏய், நான் தான் டைரக்டர் ஜேம்ஸ் கேமரூன். ஜேம்ஸ் கேமராவை ஏன்டா திருடின்னு வந்து படம் எடுக்கிற? ஏற்கனவே 7 கேமரா இருக்குல்ல, அதுல ஏதாவது திருடின்னு வந்து படம் எடு. ஏய் கிழவி, நான் கேமராவை திருடல, நான் டைரக்டர் ஜேம்ஸ் கேமரூன். கேமரூன் என்ன கேமரூமோ பாத்ரூமோ? அடி கிழவி, ஏன்டி இப்படி லொல்லு பண்ற? ஏய், நீ மட்டும்தான் கவுண்டமணி காமெடி பாப்பியா? நானும் பார்த்தேன். அடங்கப்பா, கிழவிய கூட கெடுத்து வச்சிருக்காரா. சரி, கதையை தெளிவா சொல்லு. 1936 என்ன உன் புருஷன் உன்னை விட்டு வேலைக்காரியோட ஓயிட்டானா? நான் அவரை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரன் கையை பிடிச்சிட்டு ஓடி வந்துட்டேன். என்னமோ ஒலிம்பிக் ஜோதியில கையை பிடிச்சிட்டு ஓடி வந்த மாதிரி சொல்ற. அப்புறம் என்ன? நேரா வந்து மெரினா பீச்சில் நின்னேன். ஏன் நின்று அப்படியே கடல்ல குதிச்சு செத்து போக வேண்டியதானே? ஏ, சாவறதுக்காடா ஓடி வருவாங்க, பொழைக்கிறதுக்குடா. அட நெஞ்சு நக்கிட்டாலே. மெரினா பீச்சில் இருந்து பெசன் நகர் பீச்சுக்கு ஒரு கப்பல் போச்சு. ஓகே, நான் அந்த கப்பலில் போனேன். ஏய் கிழவி, மெரினா பீச்ல இருந்து பெசன் நகருக்கு எதுக்கு கப்பல்ல போன? ஒரு சேரட்டோல போயிடலாம், இல்ல ஒரு பஸ்ஸை பிடிச்சி போயிடலாம், இல்ல வேண்டாம் லிஃப்ட் கேட்டாலும் போயிடலாம்ல. இந்த மெட்ராஸ் டிராஃபிக்கில் சீக்கிரமா எப்படி போறதுன்னு நீ தான் சொல்ல. ஏய் கிழவி, மெட்ராஸ்ல சீக்கிரமா போகணும்னா ஒன்று நீ ஆம்புலன்ஸ்ல போகணும், இல்லைன்னா பாடையில தான் போகணும். அதுக்கு தான் நம்ம ஊர்ல வழி விடுவானுங்க. கரெக்டாக சொன்னேன். என்ன நீ பாடையில போவேன்னா? அடைச்சி. சரி, நீ சொன்ன விஷயத்த நான் டெல்லியில பேசுறேன். மெரினா டு பெசன் நகர், பெசன் நகர் டு பாண்டிச்சேரி அப்படின்னு ஒரு கப்பல் விடுங்க நான் சொல்றேன். அதே சொல்லு. கப்பலில் நான் போனேன்னா அங்கே நான் ரோஸ் விற்றேன். அப்பத்தான் அந்த திருட்டு பயலை பார்த்தேன்னு சொன்னேன். திருட்டு பயலை எதுக்கு நீ கப்பல்ல பார்த்த? 30 ரூபா சீடி வாங்கி பர்மா பஜார்ல பார்த்துருந்தேன்னா குடும்பத்தோட எல்லாரும் பார்த்துருக்கலாம்ல. அந்த திருட்டு பயலை சொல்லலை, என் இதயத்தை திருடின அந்த திருட்டு பயலை சொன்னேன். ஓ, லவ்ஸ் வேறையா உங்களுக்குள்ள? கண்டினியூ. அவன் பேரு ஜாக்கு. நான் பூ வித்துக்கிட்டு இருந்தேன்னா அவன் என்கிட்ட வந்து பூ வாங்கினான். பூ வித்துட்டு இருந்தா பூ தான் வாங்குவான், பிள்ளை புளியங்க வாங்குவான். என்னாச்சு? இதுக்கு மேல என் வாயால சொன்னா நல்லா இருக்காது. ஏய் கிழவி, வாயால சொல்லும் போதே நல்லா இல்ல, வேற எதுலயும் நீ சொல்லி தொலைஞ்சிராத. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளாஷ்பேக் தான் பார்க்கணும். டேய், லைட்டு போட்டாங்கடா யாரோ. ஏய் அமுதவாணன், ஏய் தீபன், 11 ஆஸ்கார் அவார்டு வாங்கின படம் டைட்டானிக். 11 பேர் கூட பார்க்காத அளவுக்கு பண்ணிடாதீங்கடா, மானத்தை காப்பாத்து. கண்டினியூ. ரோசே 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 ரோசே, என்ன பார்க்குறீங்க? நான் தான் இந்த படத்தோட கதாநாயகி ரோஸ். என் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அவன் பொண்டாட்டிக்குன்னு பூ வாங்குறான், பப்பாட்டிக்கு எடுத்துன்னு போய் வைக்கிறான், சாமிக்குன்னு பூ வாங்குறான், மாமிக்கு எடுத்துன்னு போய் வைக்கிறான்,
காதலிக்குன்னு பூ வாங்குறான், கள்ள காதலிக்கு எடுத்துன்னு போய் வைக்கிறான். இவ்வளோ ஏங்க? டிரைவர் ஓனர் அம்மாவுக்கு பூ கொடுக்குறான், ஓனர் வேலைக்காரிக்கு பூ கொடுக்குறான். ஆனால் ஒரு கன்னியாக கன்னி நானு. ஏய், நீ கன்னி கிடையாத பொண்ணு, நீ கடல் பண்ணி. ஏய் பிளடி, வாயை மூடுறான். இவ்வளோ ஏங்க? தோ நிற்கிறானே இந்த மாக்காப்பா, இவன் கெட்ட கேள்வி எனக்கு ஒரு பூ கொடுக்க மாட்டான். இவனுக்கு என்ன விட்டா வேற யார் கிடைப்பா? ஏன் மாக்காப்பா? தயவு செய்து போய் ரோசே 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 அவுட்டே. ஏய் ரோசே 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 ரோசே. ஹே ஹே, மஞ்சா ரோசே, சிவப்பு ரோசே, வெள்ளை ரோசே. ஏய் பிளாக் ரோஸு. அது நான் விற்கிறது இல்ல. ஏய் நான் பிளாக் ரோஸ் ஒன்னது பூவை இல்லை உன்ன. அடி செருப்பால, நீ அப்படியே அரவிந்த் சாமி கலரா? ஹே நான் தான் ஜாக்கு. ஏய் மூச்சச்ச கேக்கு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ எல்லாம் ஜாக்கா? ஓகே எவ்வளோ ரோஸு? பாக்கெட் இருக்குதா காசு? முதல்ல ஒழுங்கா பேசு. கையறா லூசு. ஓகே அதுக்கு ஏமா டென்ஷன் ஆகுற? ஆமாம் எவ்வளோ பூவை? 3 10 ரூபா. 3 10 ரொம்ப அதிகம் ரோஸு. 5 10 கூட. 5 10 ரூபாய்க்கு எங்கன்னா போயிட்டு ஏய் ரோஸு அந்த கடையில் வாங்கிக்கடா. ஓகே அதெல்லாம் கிடையாது, நீ இப்போ 5 10 கொடுத்தே ஆகணும். 5 10 ரூபாய்லாம் கொடுக்க முடியாது. இஷ்டம் தான் வாங்கு, இல்லைன்னா இடத்த காலி பண்ணு. எனக்கு நிறைய கஸ்டமர் வெயிட்டிங்ல இருக்காங்க. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நிறைய கஸ்டமர் வெயிட் பண்ணுவானுங்க. ஆமா, இப்போ உனக்கு என்னதான்டா எனக்கு வேணும்? 5 10 பூ கொடு. 5 10 ரூபாய்க்குலாம் கொடுக்க முடியாது, வியாபாரம் கட்டுப்படி ஆகாதுடா. கட்டுப்படி ஆக வேண்டிய கொடு. 3 10 ரூபாய். இல்ல 5 10 ரூபாய். 3 10 ரூபாய். 5 10 ரூபாய். 10 ரூபாய். 5 10 ரூபாய். 10 ரூபாய். அவன் என்ன அடிச்சு அடிச்சு பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏய் கிழவி, அவன் உன்னை செவிலே அடிச்சு பேசியிருக்கான், அது உனக்கு பிடிச்சிருந்துச்சா? 10 ரூபா பூவை வாங்குறதுக்கு வக்கில்ல நாயே 10 மணி நேரம் பேரம் பேசி வாங்கியிருக்கான். அவன் கூட உனக்கு லவ்வா? சரி, அவன் பூ கொடுத்தான், பதிலுக்கு நீ என்ன கொடுத்த? நான் என்னையே கொடுத்தேன். சிங்கிள் பூக்கே உன்னை கொடுத்துட்டியே, இதை பூ மாலை கொடுத்தா என்னென்ன கொடுத்துருப்ப நீ? ஏய் கிழவி, எங்க காதல் விவகாரம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணா? அவர் ஒத்துக்கல. அப்புறம் என்னாச்சு? நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவுக்கு வந்தேன். நல்ல முடிவு எடுத்திருக்கேன். அப்புறம் இதுக்கு மேல என் வாயா ஏய் கிழவி, எனக்கு வாழவே பிடிக்கல. உன்னை யாருக்குமே பிடிக்கல. கடல் மாதாவே என் உயிரை எடுத்துக்க. ஏய் கடல்ல வந்து கடல் மாதா உயிரை ஏத்துறது அப்படி பின்னாடி வா. யாரு? நான் தான் ஜாக்கு. ஐயோ பேக்கு வந்துட்டானே. ஆமா, இங்க எதுக்கு வந்த? நீ என்ன பண்ணுகிறாங்க? கடல்ல கத்தி கப்பல் விட்டுனுக்குறேன். அப்படியா? கேக்குறான் பாரு, தற்கொலை பண்ணிக்க போறேன்டா. ரோஸே தற்கொலை பண்ணது ரொம்ப கஷ்டம் ரோஸே, வேணா கிட்ட வராத, குதிச்சிருவேன். ஓகே கூல் 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 கூல். வாவ் ரோஸ், இந்த கடல் ரொம்ப ஆழமானது. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய ஜிலேபி கண்டை குறவன்னு நிறைய மீனுங்கெல்லாம் வாழ்ந்து. ஏன்டா மடையா, ஜிலேபி கண்டை கெளுத்திலாம் இருக்குது. இது என்ன ஊர் ஏரியாடா? அரேபியன் சீடா. ஓகே ரோஸ், இந்த கடல்ல நிறைய திமிங்கலம் சொரா முதல்ல உன்னை அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிடும். ஐயோ, அப்ப நான் செத்துருவேனா? நீ சாக மாட்ட, மீன் தான் சாவும். ஜாக், எனக்கு பயமா இருக்கு ஜாக். இப்போ பயமா இருக்கா? பயமா இருக்கு. இல்ல இல்ல, நான் இப்போ குதிக்க தான் போறேன். பயமா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன மீன் தின்னாலும் பரவாயில்ல. ரோஸ், நான் ஒன்னு சொல்லவா? என்ன? மீன் தின்ற உடம்ப நான் தின்னக்கூடாதா? அதுவும் சரி. அப்படியே கொஞ்சம் முது சாரி ரோஸ், நான் உன்னை இப்போ காப்பாத்திட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ, நல்லா காப்பாத்துறா. திமிங்கல எட்டி பாக்குது. காப்பாத்தி வா. அப்படியே அப்படியே அப்படியே. ரோஸ் கொஞ்சம் கையை நீட்டு. அதான் அப்படியே தெரு தெருவ பிச்சை எடுத்துட்டு அவன் 3 பேர் காசா சனின கையை நல்லா தூக்காட்டு. ஆமா, நம்ம எலசி நிக்க போறாங்க. அப்படியே தேர்தல் பஞ்சாயத்துக்கு எடுத்து கைது. ஏய் கையை நல்லா பிரிடி பிடி. எனக்கு குடும்பத்தை பிரிச்சு தான் பழக்கம், கையெல்லாம் பிரிக்க தெரியாதுடா. நல்லா குடும்ப பொண்ணாச்சு, உன் குடும்பத்தை பத்தி தான் தெரியுமே. நல்லா கையை பிரிச்சு காட்டு. இப்படிதான் நல்லா. அப்படிதான். ஓகே ரோஸ், உனக்கு இப்போ நான் உலகத்தையே காட்ட போறேன். உலகத்தை காட்டுறதுலாம் இருக்கட்டும், கேமரா முன்னாடி மூஞ்ச காட்டாத, உள்ள போ. ரோஸ், இப்போ நான் ஒன்று சொல்லவா? சொல்லு டார்லிங். நான் எங்க அம்மா வயித்துல பிறந்ததே உனக்காகத்தான். ஏன்டா அம்மாவாசைக்கு பிறந்தவனே? அம்மா வயித்துல பிறக்காம பின்னாடி ஆமா வயிற்றுலடா பிறப்பாங்க. போடா பின்னாடி. ஜாக், நம்ம இங்க இப்போ எங்க போறோம்? மறுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போறோம். ஃபோன் பண்ணி சொல்ல. ஜாக், ஏய் கப்பல் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஒரே ஒரு பாட்டு ஒன்று பாடு. ஜாக், எனக்கு பாட தெரியாதுடா. நடிக்காத, எல்லா யாரும் வீட்ல நீ தான் உட்காந்து பாடுகிற. ஏய், உனக்கு எப்படி தெரியும்? அங்கதானே வந்து நான் கூத்தானுக்கிறேன். வாவ், சூப்பர். அவன் தற்கொலை பண்ணிக்க இருந்த என்னை காப்பாத்தி மறுவாழ்வு கொடுத்தான். நீ என்ன சுனாமிலியா பாதிக்கப்பட்ட மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு? இல்லடா, அவன் என்னை வாழ வச்சான். அவன் வாழை வச்சானோ தென்னை வச்சானோ, நான் கதைக்கு நல்ல சீனா வைக்கணும். நீ சீக்கிரம் சொல்லு. நல்ல சீனா வைக்கணும்னா
அவன் எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்ததான் நான் உனக்கு சொல்லணும். ஆ, அவன் எப்படி டான்ஸ் சொல்லி கொடுத்தான்னு தெரியுமா? அத சொல்லு. அதை நான் என் வாயா. ஏய் கிளவி, ரோஸ் அந்த நாக்கை நல்லா மடிச்சுக்க உள்ள. எவ்வளோ பெருசா ரோஸு. அல்லம்மா இங்கே வா. ரோஸ் தப்பு தப்பு. தப்பு தப்பு. ரோஸ் ரோஸ் நல்லா போடு, நல்லா போடு. போடு போடு, நல்லா போடு. எனக்கு கிரிகிரின்னு சுத்துது ஜாக். அது வேற ஒன்றும் இல்லை, நைட்டு லோக்கல் சார் கொஞ்சம் நல்லா அடிச்சிருப்பேன். அதான் கொஞ்சம் கிறுகிறுன்னு அப்படியே. ஜாக் எனக்கு கிரிகிரின்னு சுத்துது. அவன் எனக்கு குத்து பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்தான். ஏய் அவன் ஒரு ஆர்டிஸ்ட். அவன் கேரக்டர் ஆர்டிஸ்டா இல்ல ஜூனியர் ஆர்டிஸ்டா? டேய் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். கிளவி கூட ஒத்துக்கிட்டாப்பா. அவன் படம் வரைகிற ஆர்டிஸ்ட். சரி, அவன் எப்படி ஓவியம் வரைஞ்சான்னு தெரியுமா? எப்படி? ஜாக் எனக்கு மயக்கமா இருக்கு ஜாக். மைக்கெல்லாம் முடிஞ்சிச்சு ரோஸ். வா இப்போ நான் வந்து உனக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்ன ரோஸ், நான் இப்போ ட்ரெஸ் இல்லாமல் உன்னை படம் வரைய போகிறேன். ஐயோ அப்ப நான் கண்ண முடிக்கிறேன். அதுக்கு அவசியமே இல்லை. அப்ப நீ கண்ண முடிக்க. ஏய் ரோஸ், நான் ட்ரெஸ் இல்லாமல் சொல்லுது உன்னை. ஏய் ஓகே ரோஸ், நான் இப்போ உன்னை இதில் வரைஞ்சிருக்கேன். ஏய் வரைஞ்சது யாருக்கிட்டையும் காட்டாத, நீயே வச்சுக்க ஓகேவா? படம் வரைஞ்சதெல்லாம் இருக்கட்டும், கப்பல் எப்படி கவுந்துச்சு அதை சொல்லு. அவன் மானஸ்தேன். ஏன்? சத்தியத்தை காப்பாத்தினான். என்ன பண்ணா? அந்த படத்தை யார்கிட்டயும் காட்ட மாட்டேன்னு சத்தியம் வாங்கியிருந்தான். ஆ. அதனால ஒரிஜினலை பத்திரமா வச்சு 1000 ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கப்பல் பூரா பட்டு வாடா பண்ணிட்டான். அவன் என்ன பொங்கலுக்கு பட்டு வேடியா பட்டுவாடா பண்ணா? இத பெருமையா சொல்ற? ஆமாம், ஃபோட்டோவை பார்த்த ஒவ்வொருத்தரும் பட்டு பட்டுன்னு கப்பல்ல இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க. அடி சண்டாளி. அதுக்கப்புறம் அப்புறம் கேப்டன் ரொம்ப குளிருதுன்னார், காப்பி வேணும்னார். சரி, எந்த மூதேவியோ குடிக்கிற காப்பிக்கு பதிலாக படத்தோட ஒரிஜினல் காப்பியை காமிச்சிட்டான். அடங்கப்பா. காப்பியை கொடுத்து எல்லாருக்கும் பாலை ஊற்றிட்டானுங்க. என்னாச்சு? கேப்டன் கப்பலை கொண்டு போய் படிப்பாறையில சொருவிட்டான். அடங்கப்பா. கப்பல் முழுசா முழுகிச்சு. நான் மட்டும் முழுகாம இருந்தேன். ஏய் என்ன சொல்ற கேள்வி? லைஃப் ஜாக்கெட்ட போட்டு குதிச்சிட்டியா இல்ல பனிப்பாறையில குரங்கு மாதிரி ஏறி உட்கார்ந்தியா இல்ல ஹெலிகாப்டர் வந்து காப்பாத்திட்டாங்களா? டேய் டேய், எப்படி நீ மட்டும் முழுகாம இருந்த? அப்ப நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். ஜாக் படகுல ஓட்ட விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஜாக். படகுல கப்பல்லையா? கப்பல்ல ஜாக். ரோஸ், எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன ஐடியா கப்பல் அங்க ஜாக்? ஓட்ட வந்தா தண்ணி உள்ள வந்துச்சு. ஆமா. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த பக்கம் ஓட்ட போடுறேன். அப்ப எல்லா தண்ணியும் இப்படியே ஓடுறல. அட அறிவுக்கு வந்து செருப்பாலே அடிப்படா உன்னை. டேய் ஜாக் ஜாக் ரோஸ், இங்க தண்ணி ரொம்ப வந்துச்சு நினைக்கிறேன். ஜாக் இந்த போட்ல ஒருத்தர் தான் தப்பிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்ப ஜாக். ஒண்ணு பண்ணு, நீ செத்து போயிடு, நான் தப்பிடுறேன். ஜாக் நான் செத்து போறத பத்தி கவலைப்படல. ஓகே. ஆனா என் வயித்துல ஒரு குழந்தை வளருது ஏய், ஜாக். குழந்தை வளருதா? ஆமா. யார் இருக்காருன்னா? டேய் நீ தானடா என்ன படம் வரைய கூட்டி போன, அதுக்குள்ள மறந்துட்டியா? ஓகே. ஜாக் ஜாக் உன் வாயில இருந்து புகை வருது, தம் அடிக்கிறியா? இருக்கிற பனிக்கட்டில புகை வராம வாயில இருந்து போட் அடி வரும். ஜாக் கீழே விட போற பாத்து. ரோஸ் ரோஸ் அப்படி ரோஸ், ஒரே ஒரு பாட்டு ரோஸ், எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடு ரோஸ். நான் அப்படியே இப்படியே மெதுக்கின்னு வரேன். சாகும்போது கூட என்கிட்ட பாட்டு கேட்காம போக மாட்டியாடா? ஜாக் ஓகே, வெரி குட். ஸோ அமுதவாணன், ஜெயச்சந்திரன், திவாகர் அண்ட் சிங்கப்பூர் தீபன் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். சிரிச்சா போச்சு, ரவுண்டு முடிஞ்சு போச்சு. அண்ட் முதல்ல சிரிச்சது வந்து நமது லக்ஷ்மி அவர்கள். எவ்வளோ பாயிண்ட்ஸ்ல இருந்தீங்க இதுக்கு முன்னாடி? 800. 800ல இருந்தீங்களா? இப்போ அதில் 300 போய் இப்போ 500 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க லக்ஷ்மி. அதுக்கு அடுத்தது சிரிச்சது கிளவர் கேர்ள் நிஷா. நிஷா ஏற்கனவே எவ்வளோ பாயிண்ட்ல இருந்தீங்க? 800ல இருந்தீங்களா? அதில் ஒரு 200 போய் இப்போ 600 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. அண்ட் கடைசியா இந்த பொண்ணுங்களாம் சிரிச்சது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சிரிச்ச பிரவீன் அவர்கள் ஏற்கனவே எவ்வளோ பாயிண்ட்ஸ்ல இருந்தீங்க? 700ல இருந்தீங்களா? இப்போ 100 போய் 600 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. ஸோ இந்த ரவுண்டில் வின் பண்ணுறவங்களுக்கு எப்போதுமே அடையார் ஸ்டைல் 1 வழங்கக்கூடிய 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் கொடுப்போம். இந்த ரவுண்டில் 3 பேருமே சிரிச்சிட்டிங்க இல்லையா? ஸோ அதனால் அந்த கிஃப்ட்டும் வந்து அடுத்த ரவுண்டுக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. அடுத்த ரவுண்ட் வந்து மாத்தி யோசி. ஸோ அந்த மாத்தி யோசி ரவுண்டு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்குக்கு போகிறோம். இது SBS முக்கோணம் சன் ஆயில், அது இது எது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம்
பேக் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில் அது இது எது அண்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க லக்ஷ்மி, பிரவீன் அண்ட் நிஷா. இவங்க 3 பேரும் 2 ரவுண்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு அவங்கவுங்க கொஞ்சம் பாயிண்ட்ஸோடு இருக்கிறாங்க. ஓகேவா, வந்து மைனஸில் போகாமல் இருந்தால் சரி. இப்போ அடுத்து மாற்றி யோசி ரவுண்ட் விளையாட போகிறீங்க. மாற்றி யோசி ரவுண்டில் என்னென்ன பண்ணணும் தெரியுமா? பிரவீன், இவங்களை கேட்டால் தான் கோச்சிக்கிறாங்களே, உங்களை கேட்குறேன். சம்மந்தம் இல்லாமல் பதில் சொல்லணும். சம்மந்தம் இல்லாமல் பதில் சொல்லணும். ஓகே, அது நம்மளுக்கு கை வந்த கலை. நிஷா, வேற என்னெல்லாம் பண்ணக்கூடாது? ஒரே பதில் திருப்பி சொல்லக்கூடாது. ஓகே. கேட்டால் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பதில் சொல்லக்கூடாது. ஓகே, திரும்பின்னு பதில் சொல்லக்கூடாது. ஸோ இதுமாரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, முதல்ல பஸ்ஸில் அழுத்துந்து நிஷா தான். ஸோ லெட்ஸ் வெல்கம் நிஷா. ஸோ மாற்றி யோசி விளையாடுறதுக்கு வந்திருக்காங்க நிஷா. நிஷா ரெடியாக இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடி. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே நிஷா, எந்த ஊர் நீங்கள்? எனக்கு ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். எந்த காரு? பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்? சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். வேற என்னெல்லாம் பிடிக்கும்? லாங்குவேஜஸ் கற்றுக்கிறது அப்படிங்கிறது என்னோட பல நாள் கனவு. ஓகே, அது உங்களுக்கு விருப்பம் இல்லை, கனவு தான். 12 லாங்குவேஜஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிறது என்னோட எய்ம். ஓகே, எந்தெந்த லாங்குவேஜ்? 6 லாங்குவேஜ் இது வரைக்கும் கற்றுட்டுருக்கேன். அப்போ அவுட் தானே இப்போ? ஓகே, வெரி குட். தேங்க்யூ ஸோ மச் நிஷா. பை பாய். ஸோ அடுத்து நிஷாவை தொடர்ந்து லெட்ஸ் வெல்கம் லக்ஷ்மி. ஸோ லக்ஷ்மி வந்திருக்காங்க நம்ம கூட மாற்றி யோசி விளையாடுறதுக்கு. ஸ்டார்ட் பண்ணிடலாமா லக்ஷ்மி? ஓகே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, சொல்லுங்கள், காலைல என்ன சாப்பிட்டீங்க லக்ஷ்மி? அது இது எது? அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா இப்போ? நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க? இந்த கலர்ஸ் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ரொம்ப பிடிச்சிருக்கா? ஏன் வியர்டா ஷூலேஸ் கட்டியிருக்கீங்க? என்னடா ஜீன்ஸ் பேண்ட் கலர் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி இருக்கா? நான் Black and white போட்டிருக்கேன். ஓகே, நான் என்ன போட்டிருக்கேன்? நிறைய பேர் உட்காந்துருக்காங்க இங்கே. எங்கே? நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அம்மா என்ன பண்ணுறது? அந்த ஷூஸில் ஜிப்பர் மாதிரி ஏதோ இருக்கு. எவன் ஷூவில்? நிஷா கோடியில் ஒருத்தங்க தெரியுமா உங்களுக்கு? தெரியும் தெரியும். மணி பேர் பிரவீன்கிறதே நான் மறந்து போயிட்டேன். அப்போ அவுட்டு தானே இப்போ? அது வந்து க்ரீன் கலர். எது வந்து க்ரீன் கலர்? Black கலரில் இருக்குது இந்த ஃபுல் ஃப்ளோருமே. ஃபுல் ஃப்ளோருமே கேமரா எல்லாம் சுற்றி கருப்பு துணி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு Black கலர், நீங்கள் இப்போ வந்து கருப்பு கலர்ன்றீங்க. அப்போ ஏதோ ப்ராப்ளம் உங்களுக்கு? நான் நிறையா விளையாட்டு விளையாடுவேன். என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடுவீங்க? எனக்கு தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். வேற என்னலாம் ரொம்ப பிடிக்கும்? என் வாட்ச் ஒயிட் கலர். வேற? அந்த டப்பா வந்து க்ளோஸ்டாக இருக்குது. எந்த டப்பா? சேர்ஸ் எல்லாமே ப்ளூ கலரில் இருக்குது. வேற எதுலாம் எந்த கலரில் இருக்குது? ஷூஸில் லேஸை சரியாக கட்டணும். எந்த ஷூ? என் ஷூவா உங்கள் ஷூவா? விழுந்துருவீங்க. விழுந்துருவீங்க? சேர்ல. ஐயோ damn it. யார் அது? டேம் இட். ஓகே, ஒரே வார்த்தையில் பதில் சொல்லி அவுட் ஆயிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ நிஷாவை தொடர்ந்து லக்ஷ்மியை தொடர்ந்து அடுத்ததாக வருகிறார் வெற்றி நாயகன் பிரவீன் அவர்கள். ஸோ பிரவீன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். சொல்லுங்கள், உங்கள் ஃபோன் நம்பர் என்ன? அலெக்ஸ் எனக்கு பிடிச்ச அசிஸ்டன்ட் டைரக்டர். அசிஸ்டன்ட் டைரக்டர். நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன் ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும்னு. என்ன மாதிரி பண்ணணுன்ட்டு? இந்த பிளாக்காக இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது தான் தெரில. ஓகே, ஸோ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி அவுட் ஆயிட்டீங்க. சரி, ஆமா, okay. என்ன பண்ணலாம் இருக்கு? Thank you. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ லக்ஷ்மி, பிரவீன் அண்ட் நிஷா 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டையும் வெற்றிகரமாக விளையாடி முடிச்சிட்டிங்க. மாத்தியோசி ரவுண்டுடைய ஸ்கோர்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ முதலாவதாக ரொம்ப நாழி இல்லாமல் டக்குன்னு அவுட் ஆன நமது பிரவீன் அவர்கள் 600 இருந்தீங்களா? இப்போ ஒரு 300 போய் சார், நீங்கள் 300 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓரளவுக்கு தாக்கு பிடித்த நிஷா அவர்கள் வந்து ஏற்கனவே எவ்வளோ பாயிண்ட்ல இருந்தீங்க? 600 இருந்தீங்களா? ஸோ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் லேட்டாக அவுட் ஆனதுனால 600லேருந்து ஒரு 200 மட்டும் எடுத்து இப்போ உங்களை 400 பாயிண்ட்ல வைக்கிறேன். ஸோ கடைசியாக வந்து அதிக நேரம் தாக்கு பிடித்த லக்ஷ்மி அவர்களுக்கு ஏற்கனவே நீங்கள் 500 பாயிண்ட்ஸ் இருக்கீங்க, ஒரு 100 மட்டும் எடுத்து இப்போ 400 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியுடைய 3rd ப்ரைஸ் யார் வாங்கினாங்க அப்படின்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சுது. அண்ட் அவர் தான் இந்த நிகழ்ச்சியோட ஸ்பெஷல் கெஸ்ட்டும். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரைஸு 2nd ப்ரைஸ் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியில் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த கேள்விக்குறிக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு டை பிரேக்கர் கேள்வி வைக்க போகிறோம். ஓகே, அந்த டை பிரேக்கர் கேள்வி யாராக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது லக்ஷ்மி அண்ட் நிஷா. நான் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுதுன்னா தைரியமாக அந்த பஸ்ஸரை நீங்கள் அழுத்தலாம். யார் ஃபஸ்ட்டு அழுத்துறீங்களோ அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா நீங்கள் தான் இன்றைய நாளோட வின்னர். அப்படி தப்பாக சொன்னீங்கன்னா ஆப்போசிட் சைடில் யார் இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, தர்மயுத்தம் சீரியலில் அப்பாஸோட கேரக்டர் பேர் என்ன? ஓகே, லக்ஷ்மி தான் வந்து பகால்னு அழுத்தினாங்க. ராம்மோகன்.
ராம் மோகன் அப்படின்றது சரியான பதில். ஸோ இன்றைய நாளுடைய வின்னர் வேற யாருமே கிடையாது, நம்முடைய லக்ஷ்மி அவர்கள் தான். அண்ட் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்காங்க நிஷா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இந்த சமயத்தில் நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது இடத்தை பிடித்த பிரவீன் அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கிறோம். வாங்க சார். நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் கையால் இன்றைய நாளுடைய இரண்டாவது இடத்தை பிடித்த நிஷா அவர்களுக்கு வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ் வழங்கக்கூடிய 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட். இன்றைய நாளுடைய வின்னர் லக்ஷ்மி அவர்களுக்கு சத்யா ஏஜென்சிஸ் வழங்கக்கூடிய மைக்ரோவேவ் அவன் பரிசு. வழக்கமா சிரிச்சா போச்சு ரவுண்ட்ல அடையார் ஸ்டைல் 1 வழங்கக்கூடிய 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வச்சு அந்த வின்னருக்கு கொடுப்போம். அந்த ரவுண்ட்ல யாரும் வின் பண்ணாதனால இன்றைய நாளோட வின்னர் லக்ஷ்மி அவர்களுக்கு இந்த பரிசு சென்றடைகிறது. குரூப்ல டூப் ரவுண்ட்லயும் யாரும் வின் பண்ணாதனால இன்றைய நாளோட வின்னர் லக்ஷ்மி அவர்களுக்கு www.smartshoppers.in வழங்கக்கூடிய இந்த அழகிய பரிசு சென்றடைகிறது. ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடி இன்றைய நாளோட மூன்றாவது இடம் மட்டும் இல்லாமல் சீஃப் கெஸ்ட் பதவியை வின் பண்ண பிரவீன் அவர்களுக்கு ஜூட் எம்போரியம் வழங்கக்கூடிய 2500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட். இந்த நிகழ்ச்சிக்கு மன தைரியத்தோடு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண உங்க 3 பேருக்கும் குமரன் சில்க்ஸ் வழங்கக்கூடிய 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வச்சர் ஆளுக்கு ஒன்று. ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட முடிவில் ரொம்ப ஜாலியாக வந்து கெஸ்ட்லாம் போகணும் அப்படின்றதுக்காக ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ண சொல்லி நீங்க பண்ணி நாங்க பார்க்க போறோம். குட் ஐடியா. குட் ஐடியா. இதுவரை நீங்க பண்ணதே இல்ல. ஹலோ இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, சொல்றது கேளுங்க. இல்ல மாக்கப்பா, ஹீரோவெல்லாம் வேற அடிக்கிறீங்க. இப்போ நீங்க டான்ஸ் ஆடலனா நாங்க கொடுத்ததெல்லாம் திருப்பி வாங்கிக்குவோம், பரவாயில்லையா? எனக்கு என்ன கொடுத்தீங்க வாங்குறதுக்கு? ஸோ நம்மளுடைய கெஸ்ட் எல்லாரும் வந்து அனைவரும் ரெடியா இருக்கிறாங்க. சூப்பரா ஏதாவது ஒரு மியூசிக் போடுங்கண்ணா. கட்டி வச்ச தெப்ப கொள்ளமா நான் துத்தி கொள்ள இங்கிருந்து கப்பல் வருமா வளராது வளராது உத வாங்கி அடப்பார பூம் 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 மாட்டுக்கார நீ சொன்ன வீட்டுக்கார நூற்றாண்டி காட்டாதடா உன் பொண்டாட்டி நான் இல்லடா. வெரி குட், வெரி குட். இந்த ஃபாரின்ல ஏதோ ஒரு கங்னம் ஸ்டைல் யாரோ ஒருத்தர் இருக்காராமே. கங்கம் ஸ்டைல். என்ன ஸ்டைல்? ஏதோ ஒரு ஸ்டைல், பங்கம் ஸ்டைலோ கங்கம் ஸ்டைல். இந்த வீடியோ பார் 200 கோடி பேர் பார்ப்பாங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி அற்புதமான கெஸ்டோட அடுத்த வாரமும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது மா காப்பா ஆனந்த். இது SBS முக்கோணம் சன் ஆயில். அது இது எதே